என்ன பசங்களா எல்லாரும் காலையில் ஜாலியாக கிளம்பிட்டீங்க? நாங்களாம் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் சார். இதற்கு மேல் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும். அது எப்போதும் செய்கிற விஷயம் தானே, அது என்ன புதுசாக முடிவு பண்ணியிருக்கீங்க? இல்லைங்க சார், நாங்களாம் காலையில் 8 மணி வரையிலும் தூங்குறத வழக்கமாக வச்சுருக்கோம். அடடா, இது ரொம்ப கெட்ட பழக்கமாச்சே. அதனால தான் சார் முடிவு பண்ணி காலையில் எந்திரிச்சு வாக்கிங் வரணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். நல்லதான் செஞ்சுருக்கீங்க. இது மட்டும் பத்தாது, காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான வேலையை நீங்களே செஞ்சு பழகிக்கணும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக முயற்சி பண்ணுறோம். ஹாய் செல்லக்குட்டி, இப்போ தான் எந்திரிச்சிங்களா? ஆமாப்பா, இப்போ தான் எந்திரிச்சு. ஆனால் வயிறு ரொம்ப வலிக்குது. வயிறு வலிக்குதா? எந்திரிங்க, பல் தேய்ச்சிட்டு வாங்க, தண்ணி குடிங்க. வயிறு வலிச்சா தண்ணி குடிக்கணுமா? என்னப்பா சொல்கிறீங்க? வா சொல்கிறேன். இந்த மிக்ஸி உடையில நீ பார்த்துருக்கியா? ஓ, பார்த்துருக்கேனே. என்ன பார்த்துருக்க? அம்மா தேங்காய் கட் பண்ணி மிளகாய் கட் பண்ணி எல்லாத்தையும் அதில் போட்டு அடிப்பாங்க. அப்புறம் என்ன பார்த்துருக்க? சர்ன்னு நின்றோம். அம்மா அப்புறம் தண்ணி ஊற்றுவாங்க. தண்ணி ஊற்றிட்டு திரும்ப ஆன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நம்மளோட வயிறும். நம்ம சாப்பிட்ட உணவை சரிக்க போராடிட்டுருப்போம். அங்கே போதுமான தண்ணி பத்தலைன்னா நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக வயிறு வலி உண்டு பண்ணும். இப்போ நீ தண்ணி குடி, உனக்கு வயிறு வலி சரியாயிரும், மோஷன் ஃப்ரீயாக போகலாம். அடடா, புச்சி எவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சாச்சா? புச்சி எழுந்து ரெடி ஆயாச்சு. ஓ, வெரி குட். வயிறுலாம் வலிக்கலையில? ஆமாம், வலிச்சிச்சு. அப்பா பெஸ்ட் ஐடியா சொன்னாங்க, அதை ஃபாலோ பண்ணி வயிறு சரியாயிடுச்சு. பெஸ்ட் ஐடியாவா? ஆமாம், எந்திரிச்சதையும் தண்ணி குடிக்க சொன்னாங்க, அதோட யூஸ் சொன்னாங்க. நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, யோகா கிளாஸ் போகலாமா புஜி? கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த புஜி எல்லார் வீட்லையும் உள்ள குழந்தைங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். காலையில் எந்திரிச்சதையும் பல்ல துளைக்கிட்டு தண்ணி குடிக்க. அந்த நாள் இனிய நாளாக அமையும்.